வெளிச்சத்துக்கு வராத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தேடிச் செல்லும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. சிவனொளிபாத மலைக்கான யாத்திரை காலம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொள்ள விரும்பினால் அவிசாவளியூடாக ஹட்டனுக்கு சென்று அங்கிருந்து நல்லதண்ணிக்கு சென்று சிவனொளிபாத மலையை வழிபடலாம். எனினும் சிவனொளிபாத மலைக்கு செல்வதே எமது இன்றைய பயணத்தின் நோக்கமல்ல. அதே போன்று மற்றொரு இடத்தை தேடி நாம் இன்று செல்கின்றோம். அவிசாவல்லி ஹட்டன் வீதியில் சுமார் 6 கிலோமீட்டர் ஹட்டன் பக்கத்துக்கு வரும்போது பிட்டதனிய சந்தி வருகின்றது. பிட்டதனிய சந்தியில் வலதுபுறமாக திரும்பி மேலும் 1.5 கிலோமீட்டர் சென்றால் திம்பிரிப்போல பகுதியை அடைய முடியும். நாம் தேடி வந்த இடமே இது. திம்பிரிப்போல என இந்த இடம் குறிப்பிடப்படுகின்றது. ராஜசிங்க மன்னரின் மனைவிமார் பயன்படுத்திய இடம் என்பதாலேயே திம்பிரிப்போல என இந்த இடத்திற்கு பெயர் கிடைத்துள்ளது. சீதாவுக்கு ராஜசிங்க மன்னரின் மனைவி ஒருவர் கற்பன் தடுத்திருந்த போது அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காக மன்னர் இந்த பாதத்தை நிர்மாணித்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. சிவனொளிபாத மலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ராணிக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவரது நிலைமை காரணமாக மலை ஏறுவதற்கு முடியாதிருந்தது. இதனால் இந்த இடத்தில் ராணி வழிபடுவதற்கான வசதிகளை மன்னர் ஏற்படுத்திக் கொடுத்ததாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. எவ்வாறாயினும் சிவனொளிபாத மலையில் இருக்கும் பாதத்தடத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களும் இந்த பாதத்தடத்தில் இல்லை என தொல்பொருள் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆகையால் இது ராமனின் பாதத்தடமாக இருக்கலாம் என சில கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. எவ்வாறாயினும் இந்த விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான எவ்வித எழுத்துமூல ஆவணங்களும் இல்லை. நாம் தற்போது சீதாவுக்கு ஆற்றை கடந்து ராஜசிங்க மன்னன் பயன்படுத்தியதாக கூறப்படும் குகைக்கு செல்ல முயற்சிக்கின்றோம். ராஜசிங்க மன்னர் மறைந்திருந்த இடம் என தந்தை கூறினார். தேர் முழுவதும் இங்கிருந்ததாக சிலர் கூறுகின்றார்கள். இங்கு பல அதிசயங்களும் இருந்ததாம். இந்த குகையை பாதுகாப்பதற்காக வெள்ளை நாகம் ஒன்று வந்து செல்கிறதாம்.